ரெண்டாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் யாருக்குமே உருப்படியான ட்ரைனிங்கை கொடுக்கல. அவங்களே வந்து மன அழுத்தம் தாங்க முடியாமல், ஏன்னா எங்களுக்கு இது புரிதல் இல்லை, எங்களுக்கே சில விஷயம் புரியல, வேலை இருக்கிற வேலை பத்தாவதுக்கே ஆட் ஆனால் இந்த வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப மோசமான தரைக்குறைவான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எங்களை திட்டுறாங்க. சரி, இந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் ஆன்லைனில் ஏற்றலான்னா அதில் சில பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் லெட்டர்லாம் எழுதி வச்சிடலாம். நிறைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட விவகாரம் அப்படின்றது நம்மளையே வந்து நம்மளை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. அதை விட மோசமான விஷயம்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், எஃப்ஐஆர் போடப்படும் அவங்களே மிரட்டுறது. ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது இந்த 10 லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து ஏன் ஃபார்மை இஷ்யூ பண்ணல? டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள எண்டு கார்டு போடணும்னு நினைக்கிறீங்க, ஏன் 10 லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து ஃபார்மை இஷ்யூ பண்ணலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ ஒரு லிஸ்ட், நீங்கள் டிராஃப்ட் லிஸ்ட் வந்து வெளியிட போது அதை சில கேட்டகரிஸாக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு, இவங்களாம் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் இறந்ததுனால இத்தனை லட்சம் வாக்காளர் நாங்கள் வந்து நீக்கியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன சொல்வீங்க? 2 இடத்துல இவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, அதனால நான் நீக்கிறேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவீங்க. அடுத்து அட்ரஸ் சேஞ்ச் ஆகி போயிட்டாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்குரிமையை நீக்கிறோம், இல்லை போலி வாக்காளர்கள். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கீங்க? ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்கு போடுற உரிமை, அதாவது வாக்காளர் பட்டியலேருந்து நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறீங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணாதும் ஒரு காரணம் அப்படின்றீங்க. இப்போ ஃபார்மே கொடுக்காத உங்களை நாங்கள் என்ன சொல்ல முடியும்? 10 லட்சம் பேருடைய வாக்குரிமை அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லையா?